தெலங்கானாவில் அரசு சார்பில் அமையவிருக்கும் தொழிற்சாலைக்கு நிலம் கையகப்படுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு சென்ற அதிகாரிகளை விவசாயிகள் கற்களால் தாக்கி விரட்டி அடித்துள்ளனர். ஆக்ரோஷ தாக்குதலுக்கு உள்ளான கலெக்டர், தாசில்தார் உள்ளிட்டோர் விவசாயிகளிடமிருந்து உயிர் தப்பினார்களா? மருந்து ஆலை அமைக்க கிராம மக்களிடம் நிலம் கேட்டுச் சென்ற அதிகாரிகளை கற்களால் தாக்கி விரட்டி அடிக்கும் காட்சிகள்தான் இது. அதிகாரிகள் மீது விவசாயிகள் ஆவேசமடைந்தது ஏன்? நடந்தது என்ன? தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள கொடங்கல் சட்டமன்ற தொகுதி அம்மாநில முதல்வரான ரேவந்த் ரெட்டியின் சொந்த தொகுதியாகும். அத்தொகுதியில் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஆர்வம் காட்டி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக கொடங்கல் தொகுதியில் உள்ள லாகசரளா கிராமத்தில் மருந்து தயாரிப்பு தொழிற்சாலை அமைக்க அரசு சார்பில் திட்டமிடப்பட்டிருந்தது. அதன் மூலம் உள்ளூர் மக்கள் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என கணித்திருந்தனர். ஆலை அமைக்க தேவையான நிலத்தை கையகப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை நடத்த மாவட்ட ஆட்சியர், தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகள் லாகசரளா கிராமத்திற்கு சென்றனர். ஆனால் கிராம மக்களுக்கு தொழிற்சாலை வருவதில் விருப்பமில்லை. அதிகாரிகளின் வருகைக்கு எதிர்பார்த்து காத்திருந்த விவசாய சங்கத்தினர் தங்கள் கிராமத்தில் தொழிற்சாலை அமைக்க வேண்டாம் என கூறி அதிகாரிகளை புறக்கணித்தனர். ஒரு சில அதிகாரிகள் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி புரிய வைக்க முயன்றனர். ஆனால் விவசாயிகள் அதிகாரிகளை திரும்பிச் செல்ல வலியுறுத்தி கோஷம் போட்டனர். ஒரு கட்டத்தில் ஆவேசமடைந்த மக்கள் மாவட்ட ஆட்சியர், தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகளின் கார்களை கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். கட்டைகளால் சுற்றி வளைத்து அதிகாரிகளுக்கு மிரட்டல் விடுத்தனர். நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் மாவட்ட ஆட்சியர், தாசில்தார் உள்ளிட்டோர் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். கடும் பதற்றம் காரணமாக லாகசரளா கிராமத்தில் பாதுகாப்பிற்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மருந்து தயாரிப்பு தொழிற்சாலை அமைக்க அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர், தாசில்தார் உள்ளிட்டோரின் கார்களை கற்களால் தாக்கி விரட்டி அடித்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது.